செம்மினி புதைக்குழி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் அதில் 3ஆம் கட்ட செயல்பாடுகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ இதில் எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கை எடுத்துக்கொண்டால் இப்படியான மனித புதைக்குழிகள் 22 இருக்குது, 22 இருந்திருக்குது. இது வடகிழக்கில் மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரியும் மாத்தலே ஆகிய பகுதிகளும் இருந்துச்சு. கடைசியாக ஒரு மனித புதுக்கொல்லி ஒன்று கிடைச்சது எங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டியில் இல்லை, துறைமுக சபை அதிகாரி சபை கிடையும் கிடைச்சிருக்குது. இப்போ இதுகள் சம்பந்தமாக என்ன நீதி கொடுக்க போகிறீங்க? இப்போ எங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணையாளரும் இந்த புதைக்குழி செயல்பாடு சம்பந்தமாக நடக்குள்ளே பார்த்தது. இப்போ எங்களுக்கு இந்த அடுத்த கட்டம் வருகிற 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு செம்மினில். இப்போ நாங்கள் கேட்குறோம், இந்த புதைக்குழிகளுக்கு எப்போ நீதி கொடுக்க போகிறீங்க நீங்கள்? அரசு இதொரு சும்மா இந்த செயல்பாடு அவங்க சும்மா காட்டுறதுக்கு மட்டும் செயல்பாடாக இருக்கக்கூடாது. இதில் உண்மையாகவே இதில் பெருகிற எலும்பு கூடுகளுக்கு என்ன எதால் இது நடந்துச்சுன்ட்டு அவங்களோட வாழ்க்கை என்னதுன்ட்டு அதுக்கு ஒரு நீதி அவசியம். அப்படி நீதி இல்லாமல் ஒன்றும் வேலை இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த 20 புதைக்குழி சம்பந்தமாகவும் எல்லாம் செஞ்சுருக்குது. ஆனாலும் ஒன்றும் இல்லை. இது உலகத்தை காட்டுறதுக்கு நாங்கள் இதை வெளியெடுத்து காட்டுறது வேலை இல்லை. அதனால் உன்னைக்கும் இது செஞ்சது யார்? இந்த படுகொலைகளுக்கு யார் காரணமாக இருந்தது? அவங்களுக்கு எதிராக செயல்பட வேணும். நாங்கள் காண்றது இல்லை, அரசு இது செய்யும்ட்டு நாங்கள் காண்றது இல்லை. நாங்கள் சொல்கிறோம் அதனால் அதுக்கு ஒரு செயல்பாடு அவசியம். அரசு அப்படி இல்லாமல் இதை சும்மா பார்வைக்கு இது செஞ்ச வேலை இல்லைங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் நாங்கள் வருகிற 17ஆம் தேதி கொழும்பில் எல்லாரும் நாங்கள் அழைச்சிருக்கிறோம். இந்த மனித புதைக்குழிகளுக்கு எதிராக இதுக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டத்துக்காக எங்களுக்கு தெரியும் இந்த அரசு உன்னைக்கும் நாங்கள் செயல்பாட்டில் நீதி கொடுக்குறதா இருந்தால் அவங்க அதை செயல்பட வேணும். நாங்கள் அப்படி காண்றது இல்லை. அதனால் அரசு செயல்பாட்டில் அதை காட்டணும்னு நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.